மீண்டும் இறைஞான அமைப்பிலிருந்து உங்களை சந்திக்கிறேன். வணங்குவது ஏன், யாரை, எப்படி? அது கடவுளாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், இல்லை மனித கடவுளாக இருக்கலாம், இல்லை கடவுள் மனிதனாக இருக்கலாம், ஞானிகளாக இருக்கலாம், சித்தராக இருக்கலாம். ஆனால் வணங்குதல் அப்படிங்கிறது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வணங்குறதுனால நமக்கு கிடைக்குமாங்கிறத விட ஒரு படி தாண்டி யோசிக்கணும். ஒரு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஒரு 2 நிமிஷமோ 1 நிமிஷமோ இது சைவமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா அசைவத்துக்கும் சைவத்தையும் வச்சு பார்த்துருக்கோம். சைவத்தில் ஒரு எனர்ஜி ஃபுல்லாக மாறுது பார்த்து, அசைவம் கொஞ்சம் லேட்டாகுது பார்த்து, சில நேரம் ஒர்க் அவுட்டும் ஆகலை பார்த்து. 2 கையை கொஞ்சம் நகட்டி வச்சுக்கணும். ஒரு 1 அடி 2 அடி நகட்டி வச்சுட்டு அரை இன்ச்சியாக மூவ் பண்ணுங்க. கிட்டட்ட வந்தீங்கன்னா ஒரு காந்த ஆற்றல் மாதிரி லைட்டாக கிட்டட்ட வந்தோன்னு ஒட்டிடாதீங்க. கொஞ்சம் கிட்டட்ட வந்தோன்னா அந்த உள்ளங்கையில் பார்த்திங்கன்னா ஒரு பால் சுற்றுற மாதிரி ஒரு எனர்ஜி வரும் பார்த்தா. இந்த எனர்ஜி இன்னொன்று சொன்னேன், ஸ்காந்தாய நமகான்னு சொல்லுவாங்க. இதுதான் காந்த ஆற்றல் வடிவமான இறைவாங்கிறது பார்த்தோம். ஐயப்பனை கூட காந்தமலை ஜோதிங்கிறோம் பார்த்திங்கன்னா. இந்த காந்த ஆற்றல் தான் நம்மளை இணைச்சிட்ருக்கு. அதுதான் உயிர் சக்தி பார்த்தோம். நம்ம உயிரை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியுங்கிறது இந்த இடத்துல நம்ம உணர முடியும். அதனால தான் மகன்கள் நம்ம மேலே தலையில் கை வச்சு நம்ம தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறோம், நம்ம கை கொடுக்குறதும் வணங்குறதும். இந்த வணங்குதலில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எனர்ஜி இங்கேயே ஃபார்ம் ஆயிடுது. அப்போ கடவுளை வணங்கணுமா, ஞானியை வணங்கணுமா, சித்தரை வணங்கணுமாங்கிறத தாண்டி உங்களுக்குள்ளே உங்களுக்கு இணைப்பை உருவாக்கணும். இந்த இணைப்பு இல்லாதனால தான் நம்ம விலகி போயிட்டோம் பார்த்தோம். அது கை கொடுக்குறத விட இந்த எனர்ஜி அடுத்தவங்களுக்கு பாஸ் ஆகிறத விட உங்களுக்குள்ளே பாஸ் ஆகணும் முதல்ல பார்த்தோம். அதனால தான் பெரியவங்களை பார்த்தோன்னா வணங்குறது, ஒரு பொருளை பார்த்தோன்னா வணங்குறது. இப்போ வண்டி, கார், பஸ்ஸு ஓட்டுறவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே லைட்டாக தொட்டு கும்பிடுவாங்க. இது ஃபாரின் கலாச்சாரத்தில் இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. அந்த வண்டி என்ன இருக்குது, வண்டிக்கு நம்ம மாலை போட்டு ஊதி வச்சு குங்குமம் வச்சு சந்தனம் வச்சு நம்ம வண்டி எடுக்கிறோம். ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு கடை பிடிக்கிறோம்னா என்ன செய்கிறோம், மாலை போகிறோம். கடைக்கு மாலைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு ஆச்சரியமான என்ன முட்டாத்தனமாக அவங்கெல்லாம் மூட நம்பிக்கையில் அவங்க பண்ணுறாங்கன்னு மேற்கிந்திய கலாச்சாரம் நம்மளை நினைக்கிது. இதில் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்குது, யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் கூட அவன் கடவுளை பார்க்குறாங்கிறது தான் பெரிய விஷயம் பார்த்து. நீங்கள் எதை வணங்குறதுன்னு முக்கியம் இல்லை, நீங்கள் வணங்கணுங்கிறது தான் முக்கியம் பார்த்து. எந்த பொருளுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, நீங்கள் வணங்கணும். அப்போ வணங்கும் போது நம்ம என்ன செய்கிறோம் கேட்டேன், நம்ம உயிராற்றல் நமக்குள்ளே ஒரு வட்டம் பூர்த்தி ஆகுது பாருங்கள். அரைக்குறையாக இருக்கிற வட்டம் முழுமையாகிறது நம்ம வணங்கும் போது மட்டும்தான் நடக்குது. அதனால தான் நம்ம இந்தியா கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா வணங்குதல் அவ்வளோ தூரம் உன்னதமாக இருக்குது, உண்மையாக இருக்குது. இந்த கலாச்சாரம் தான் சைனா போயிருக்கு, ஜப்பான் போயிருக்கு, தாய்லாந்து போயிருக்கு, பாங்காங் போயிருக்கு, ஸ்லோன் போயிருக்கு பார்த்தோம். நம்மளுடைய கலாச்சாரம் தான் பயணிக்குது பார்த்தோம். இந்த வணங்குதல் அருமை இல்லாமல் அங்கே நம்மளை தொடுவாங்களா? நம்ம கலாச்சாரம் அங்கே போயிருக்குமா? இதே அமெரிக்காவில் யாராவது கை கும்பிடுறதை நீங்கள் பார்க்க முடியாது பார்த்து. கை வேணால் கொடுப்பாங்க, அதை கை கொடுக்குறக்கு அர்த்தமே வேறு இருக்குது பார்த்து. கையில் ஏன் கை கொடுக்கணும், ஏன் வணங்கக்கூடாது? வணங்குதல் அப்போ அடுத்தவங்களுக்கு கிடையாது, நம்மளை நம்ம முழுமைப்படுத்துறது. ஆனால் ஏன் கை கொடுக்குற கலாச்சாரம் எப்படி வந்துச்சு கேட்டேன், என் கையில் ஆயுதம் இல்லைங்கிறதுக்காக சொல்கிறது தான். ஒரு கையை கொடுத்துட்டு 2 கையை இப்படி பிடிச்சி குலுக்கிறது வந்து என்ன கேட்டால், என்கிட்ட ஆயுதம் இல்லை, என் கூட நீ உறவாடலாங்கிறது தான் அர்த்தமே தவிர இதில் ஒன்றும் நடக்காது பார்த்து. உண்டதான் உண்மையாக நம்ம பெரியவங்கள பார்த்தோன்னா நம்மளை அறியாமே கையெடுத்து கும்புறோமே, எவ்வளோ தூரம் நம்ம ரத்தத்தோட ஊறி போயிருக்குன்னு பாருங்கள். அந்த கலாச்சாரம் சத்தியமாக அதுக்காண்டி மட்டும் நான் அவங்கள சொல்ல வரல. சில இது அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ வரிசையில் நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக தான் அவங்க வரிசையில் ஃபாலோ பண்ணணும். அதுக்காண்டி அவங்களுடைய கலாச்சாரம் தவறுன்னு நான் சொல்ல வரல. சில இதில் நான் அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும் பார்த்தோம். இப்போ வரிசையில் நம்ம ஒழுங்காக இல்லாட்டினாலும் அவங்க ஒழுங்காக எடுப்பாங்க. ஒரு உதாரணம், டிக்கெட்டுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க, திரைப்படம் பார்க்க நீங்கள் போகும்போது டிக்கெட் கவுண்டரில் நிற்கிறீங்க அப்படின்னா டிக்கெட் தீந்துருமோங்கிறதுல எட்டி பார்ப்போம் பார்த்து. ஏன் அது ஒரு 5-10 நிமிஷம் முன்னுக்க வந்திருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல, இல்லை புக் பண்ணியிருந்தால் பிரச்சனை இருக்காது. கடைசியாக பார்த்தா முந்தி அடிச்சுட்டு முன்னுக்கு போய் அவங்கள தள்ளி முன்னே நிற்கிறவங்கள பின்னால் தள்ளி விட்டு முன்னுக்கு போய் கவுண்டருக்குள்ளே கையை விட்டு இதே தான் அமெரிக்கா அந்த மாதிரி கலாச்சாரத்தில் நடக்காது பார்த்து. பார்ப்பாங்க, கிடைக்கலாம், அப்படியே போயிடுவாங்க. சில இதெல்லாம் அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய. அதுக்கான முழுமையாக நான் அவங்கள வேண்டான்னு சொல்ல முடியாது. சொன்ன நேரத்துக்கு வரும். என்ன அது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெட்டீரியல் லைஃபாக போயிடுச்சு பார்த்து. ஒரு மனிதர் கூட பாரிஸ் போயிருக்கும்போது சொன்னாராம், இந்த பாரிஸ் டவரை பார்க்கணும், எத்தனை மணிக்கு போகணும்னு கேட்டிருக்காரு பார்த்து. 4:47க்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். அந்த பாரிஸ் டவரை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த நேரம் ஆகிருந்துருக்கேன். அவ்வளோ அக்யூட். கரெக்டாக பார்க்குற 4:46, 47 கரெக்டாக பாரிஸ் டவருக்குள்ளே போய் அந்த ட்ரெயின் வெளியில் வந்துச்சான். மிரண்டு போயிட்டாராம். அதை இங்கே எனக்கு இந்த தகவல் தெரிஞ்சிச்சு.
ஆச்சரியம் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருந்தார். எனக்குள்ள ஒரு சின்ன தகவலை கூட பகிர்ந்துக்கிறேன். அது கண்டிப்பாக அது மிஷின் தான், அது கால்குலேட் பண்ணி தான் அது வருது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம இதில் இப்போ ட்ரெயின் நம்ம இதில் வருதான்னு கேட்பாங்க. சிலவர் கூட சொல்லுவாங்க, கரெக்டான நேரத்துக்கு வந்து சேர்ந்துச்சு ட்ரெயின்னார் ஒருத்தர். பரவாயில்லையே அப்படின்னாரு. இல்லை, நேற்று இதே நேரத்துக்கு வர வேண்டியது இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னாரு. ஒருத்தர் சொல்லுவார் 5 நிமிஷம் தாங்க லேட்டு அப்படின்னாரு. தப்பு. ட்ரெயின் 5 நிமிஷம் தான் லேட்டுங்கிற தப்பு. எத்தனை பேருடைய 5 நிமிஷம்? 2000 பேர் அதில் பயணம் பண்ணாங்கன்னா எத்தனை பேருடைய 5 நிமிஷம்? எவ்வளோ நேரத்தை வீணாக்கியிருக்கோம். அதுதான் முக்கியம். இந்த நேரத்தை ஏன் மிச்சப்படுத்துகிறாங்க ஃபாரினர்ஸ்? மேற்கத்திய கலாச்சாரம் ஏன் இந்த நேரத்தை மிச்சப்படுத்துகிறாங்க? அவங்க நம்புறது ஒரே ஒரு ஜென்மம் தான். இந்த ஜென்மத்துக்குள்ளே வேகமாக முடிச்சுட்டு நம்ம கிளம்பணுங்கிறது தான் அவங்களுடைய கலாச்சாரம். நம்மது எழும் ஒவ்வொரு ஜென்மம். வள்ளுவர் கூட சொல்லுவார் 7 ஜென்மம் சொல்லுவார். 7 ஜென்மம் அது கிடையாது, எழும் ஒவ்வொரு ஜென்மங்கிறத வார்த்தை. அதனால தான் நம்ம பசங்க பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னால், ஏன்டா நேற்று கரெக்டாக வரல அப்படிங்க. மாப்பிள்ளை இந்த ஜென்மம் இல்லாட்டா அடுத்த ஜென்மத்தில் கரெக்டாக வந்துடுவேன் மாப்பிள்ளைங்க வாங்கி. ஏன்னா ஜென்மத்தை நம்புறே ஆபத்து. யோசிச்சு பாருங்கள், அந்த 5 நிமிஷம் லேட்டானோன்னு சிலவங்களுக்கு பதட்டம் ஆகும். இது ஃபாரினர்ஸ்க்கு ஒத்து வராது, மேற்கிந்திய கலாச்சாரத்துக்கு ஒத்தே போகாது. இல்லைன்னு சொல்லிடுவாங்க. 5 மணிக்கு வரேன்னு சொன்னால் 4:58க்கு அவன் இருப்பான். 5 மணிக்கு நீங்கள் வரல கிளம்பி போயிடான். நம்மளால் 5 மணி நேரம்னாலும் உட்காந்துருப்பான். வரட்டும் அவனை என்னன்னு கேட்டுருவோம் அப்படின்ட்டு. நேரம் ரொம்ப முக்கியம். எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போகணும்னு நினச்சிட வேண்டாம். எல்லாத்துலேயும் இறைவனை பார்க்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இதை தவிர பொருள் முக்கியமல்ல, எதை வணங்குறோங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் வணங்கணுங்கிறது தான் முக்கியமாக இருக்குது. நன்றிகள் பல.